சரி, நேற்று அந்த யூனிக்னஸ் தியரத்தோட நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு சிங்குலர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? சரியா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கம்பல்சரி வரும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை எப்போ நான் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கக்கூடாது. ஆனா அதோட ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல ஏதோ அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் இன் தட் நெய்பர்ஹுட், சரிங்களா? அதுல ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல ஒரு பாயிண்ட்லயாவது டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அப்படின்ற. சரியா? அதாவது இப்ப ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து டொமைன் வச்சுக்கோங்க. இது இசட் நாட். இந்த இசட் நாட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இல்ல. ஆனா இதோட டொமைன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்லயாவது அது டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருந்தா அது பேர் வந்து சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொதுவாக நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் ஆகலையோ அதையே சிங்குலர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் ப்ராப்ளமா பார்த்துருக்கோம். சரிங்களா? நீங்க இந்த டெஃபினிஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. சம் செய்யும்போது அது நம்ம எப்படி சிங்குலர் பாயிண்டா பார்க்குறோம் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கக்கூடாது. பட் அதோட நெய்பர்ஹுட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்லயாவது டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அப்படின்னா அது பேரு சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். ஐசோலேட்டட்னா என்னப்பா? ஜெனரலா இங்கிலீஷ் மீனிங் ஐசோலேட்டட்னா ஐசோலேட்டட்னா என்ன? தனியா இருக்கிறது. ஓகே, தனியா இருக்கிறது. அப்ப அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா இப்ப இசட் நாட்ன்றது ஒரு சிங்குலர் பாயிண்ட். அது எப்ப ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்னு வருதுன்னா ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல அது மட்டும் தான் சிங்குலர் பாயிண்டா இருக்கு. மற்ற எந்த சிங்குலர் பாயிண்ட்டுமே அது பக்கத்துல இல்ல. அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். புரியுதா? அதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து எப்ப ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு சிங்குலர் பாயிண்டா இருக்கணும். அடுத்து ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல தேர் இஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேர் இஸ் த நெய்பர்ஹுட். ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல அது மட்டும் தான் சிங்குலர் பாயிண்டா இருக்கணும். வேற எதுவுமே சிங்குலர் பாயிண்டா இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரிங்களா? அது கூட சிங்குலர் பாயிண்ட் இருக்கக்கூடாதுன்ற மீனிங் என்னன்னா எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள். சரிங்களா? எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அப்படின்றாங்க. அடுத்தது மொத்தம் 3 வகையான சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 3 வகையான சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ரிமூவபிள், சிங்குலர் பாயிண்ட், இன்னொன்று வந்து போல். சரிங்களா? இன்னொன்று வந்து எசென்ஷியல் சிங்குலர். மொத்தம் 3 இருக்கு. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சரிங்களா? ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா டெஃபினிஷனே இப்படி தான் கொடுக்குறாங்க. என்னன்னா லிமிட், இப்ப நான் எல்லாம் பேசுறதெல்லாம் என்ன அட் இசட் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட் சிங்குலர் பாயிண்டா இருந்தா அதுக்கு மொத்தம் 3 கிளாசிஃபிகேஷன்ல வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரிமூவபிள்ல இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆர் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, அல்லது நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில இந்த வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபைனைட்டா இருக்கும். இந்த வேல்யூ என்னவா இருக்கணும்? எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட். சரிங்களா? இந்த வேல்யூ என்னவா இருக்கணும்? எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட். சரிங்களா? எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட். முதல்ல எக்ஸிஸ்ட் எழுதுறோம், அப்புறம் ஃபைனைட் எழுதுறோம். சரிங்களா? இந்த வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட். ஸோ செகண்ட் என்னன்னா சேம், இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? எல்லாத்துக்கும் இதோட வேல்யூ பத்தி தான் பேசுவோம். இதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். இதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? இன்ஃபினிட்டியா இருக்கும். மூணாவது என்னன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்கும். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? சரிங்களா? z மைனஸ் லிமிட் z இன்ஸ் a, z மைனஸ் a f ஆஃப் z வேல்யூ ஆன்சர் கிடைச்சு அந்த ஆன்சர் ஃபைனைட்டா இருந்தா அது பேர் ரிமூவபிள். இன்ஃபினிட்டி ஆன்சரா கிடைச்சா அது வந்து போல். சரிங்களா? லிமிட்டே கிடைக்கல அப்படின்னா அது வந்து எசென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதையும் பாருங்க.
பாத்தீங்களா? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி சரி. இப்போ போலுக்கு என்ன சொல்லிருக்காங்க? அது ஒரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா இருக்கணும். அதே நேரத்தில் அதோட இந்த லிமிட்டிங் வேல்யூ என்னவா இருக்கணும்? இன்ஃபினிட்டியா இருக்கணும். அதே மாதிரி எசென்சியல் சிங்குலாரிட்டி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அது என்னப்பா சி இன்ஃபினிட்டி. சி இன்ஃபினிட்டினா என்னது? எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் லைன். என்னது? எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ். வெறும் சி சொன்னா அதுல இன்ஃபினிட்டி இருக்காது. சி இன்ஃபினிட்டின்னு சொன்னா தான் அதுல வந்து எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் லைன்ல தான் நாம என்ன சொல்றோம்னா இன்ஃபினிட்டி இருக்கும் அப்படின்றோம். அப்ப டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் சி இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்ப இன்ஃபினிட்டி ஒரு ஆன்சரா வரக்கூடாது அப்படின்றாங்க. சரிங்களா? இதுல இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். முதல்ல ரிசல்ட் ஃபுல்லா பார்த்துட்டு ஓகேவா? ப்ராப்ளம் கடைசி பார்க்கலாம். அடுத்தது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் இன்ஃபினிட்டி. இப்ப ஒரு பாயிண்ட்ல நம்மளால படிக்க முடியுது. இன்ஃபினிட்டில எப்படி படிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம்னா f of z is analytic in a deleted neighborhood of infinity. அதாவது இன்ஃபினிட்டி வந்து எங்கேயோ இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியாது. பட் அதுல ஏதோ ஒரு டெலிட்டட் நெய்பர்ஹுட்னா வேற ஒண்ணு இல்ல. அந்த கீழ இருக்கல என்ன டெலிட்டட் நெய்பர்ஹுட். அந்த இன்ஃபினிட்டியை விட்டுட்டு பாக்குறதுக்கு பேரு. ஒரு பாயிண்ட்ல டெலிட்டட் நெய்பர்ஹுட்னா என்ன அர்த்தம்னா அந்த பாயிண்ட விட்டுட்டு ரிமைனிங் பிளேஸ்ல படிக்கிறது பேரு தான் டெலிட்டட் நெய்பர்ஹுட். ஓகேங்களா? அப்ப இந்த மாடல் ஆஃப் தி லெஸ் தென் இன்ஃபினிட்டி சொன்னால, அப்ப இன்ஃபினிட்டியை விட கம்மியா இருக்க எல்லா இடத்துலயும் அனாலிட்டிக்கா இருக்கு. இன்ஃபினிட்டில மட்டும் என்ன இல்லைன்னா அனாலிட்டிக்கா இல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் z = இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டியை ஸ்டடி பண்ணும்போது மட்டும் நீங்க இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மெத்தட் அப்படின்னா இந்த 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 ரிசல்ட். இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். f of z has an isolated singularity at z = infinity னா if and only if f of 1/z has an isolated singularity at z = 0. அதாவது f of z இன்ஃபினிட்டில ஸ்டடி பண்றதுக்கு f of 1/z 0ல ஸ்டடி பண்ணா ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்கும் எப்பவுமே சேமா இருக்கும். ஞாபகம் முக்கியமான பாயிண்ட். எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டி வச்சு கேட்டாங்கன்னா நம்மளால இன்ஃபினிட்டி செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷனை அப்படியே என்ன பண்ணிக்கணும்? 1/f of z, அதாவது z இருக்கிற இடத்துலலாம் 1/z போட்டுறணும். போட்டுட்டு இன்ஃபினிட்டில ஸ்டடி பண்றதுக்கு பதிலா 0ல ஸ்டடி பண்ணணும். அப்ப அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இங்க ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா இருந்தா அங்கேயே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா இருக்கும். சரிங்களா? அதே பாயிண்ட் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னது? சிங்குலாரிட்டி ஆஃப் f of z எடுத்து z = இன்ஃபினிட்டில ரிமூவலாவோ போலாவோ எசென்ஷியலாவோ இருந்துச்சுன்னா 1/f of z க்கு z = 0ல இங்க ரிமூவலா இருந்தா ரிமூவலா இருக்கும், போலா இருந்தா போலா இருக்கும், எசென்ஷியலா இருந்தா எசென்ஷியலா இருக்கும். சரிங்களா? அதாவது இன்ஃபினிட்டி f of z ல என்ன ரோல் ப்ளே பண்ணுதோ அதே ரோல 0 f of 1/z ல ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து இந்த பாயிண்ட்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இதை பார்ப்போம். இந்த பாயிண்ட் அதாவது ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் என்னது? மொத்த காம்ப்ளெக்ஸ் லைனையும் அனாலிட்டிக்கா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் has a pole of order k at infinity. சரிங்களா? has a pole of order k at infinity. அதாவது என்டையர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம்? எல்லா இடத்துலயும் அனாலிட்டிக்கா இருக்கு. ஆனா இன்ஃபினிட்டில அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இல்ல. சரிங்களா? ஏன்னா என்டையர்னு பேசும்போது மொத்த காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும்போது அதுல இன்ஃபினிட்டியை சேர்க்க மாட்டோம். எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பேர் சேர்க்கும்போது தான் இன்ஃபினிட்டியை சேர்ப்போம். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? அதாவது f of z = z. இது வந்து நம்ம அனாலிட்டிக் படிச்சிருக்கோம். இது வந்து என்டையர். ஆனா இதுல z க்கு பதிலா இன்ஃபினிட்டி போட்ட ஆன்சர் என்ன ஆகும்? ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டே ஆகல. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இது சிங்குலர் பாயிண்ட் நம்ம சொல்லிட கூடாது. ஏன்னா நம்ம அதாவது என்டையரா இருக்கிறது வந்து எதற்குள்ள பட்டு பேசுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் பேசுவோம். சரிங்களா? அதனால நீங்க எப்படிடா ஒரு என்டையர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு சிங்குலர் பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து எங்க இருக்குன்னா சி இன்ஃபினிட்டில. சரியா? அப்ப ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் has a pole of order k at z = infinity இருக்கணும்னா if and only if limit z tends to 0 z power k f of 1/z. சரிங்களா? இதோட வேல்யூ அப்படி இல்லைன்னா லிமிட் z tends to infinity f of z power k. இதோட வேல்யூ வந்து 0ஆவும் இருக்கக்கூடாது, இன்ஃபினிட்டியாவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது ஒரு ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டில போல் ஆஃப் ஆர்டர் கேவா இருக்கணும்னா
எய்தர் இதோட வேல்யூவோ இல்ல இதோட வேல்யூவோ ரெண்டுமே 0வா இருக்கக்கூடாது, இன்ஃபினிட்டியா இருக்கக்கூடாது. அதை தவிர எந்த வேல்யூ வேணா இருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா f of zங்கிறது நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன். அதாவது நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா f of z equal to 5 ன்னு எடுத்தா இது ஒரு என்டையர் ஃபங்க்ஷன். அவன் என்ன சொல்றான்னா நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா then f of z is a polynomial if and only if limit z tends to infinity f of z equal to infinity அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக். சரிங்களா? பொதுவாகவே நம்ம என்டையர் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து ரெண்டு விதமா பார்ப்போம். ஒன்று பாலினாமியல், அப்புறம் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா வந்து இந்த டிரான்ஸ்செண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அல்ஜிப்ரிக்னா என்ன, டிரான்ஸ்செண்டல்னா என்னப்பா? கேள்விப்பட்டீங்களா? யாராவது அல்ஜிப்ரிக்னா என்ன, டிரான்ஸ்செண்டல் என்ன? ஓகே 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 ஓகே. சில இதுல எப்படி சொல்லுவாங்க, அல்ஜிப்ரா நம்ம என்ன சொல்லுவோம்னா அதோட ரூட்ஸை வச்சு பேசுவோம். சரிங்களா? அதோட ரூட்ஸ் வந்து ஒரு ரியலா இருந்ததுன்னா, சரி ரேஷனலா இருந்ததுன்னா அல்ஜிப்ரிக்கு, அதோட ரூட்ஸ் வந்து இரேஷனலா இருந்தா அது வந்து டிரான்ஸ்செண்டல் அப்படிம்பாங்க அல்ஜிப்ரால. நீங்க சொல்றது ஒரு வேலை தான். ஒரு பாலினாமியலோ ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனோ அதெல்லாம் வந்து அல்ஜிப்ரிக்ல இருக்கும். டிரான்ஸ்செண்டல் என்ன இருக்கும்னா sin z cos z e power z இதெல்லாம் வந்து டிரான்ஸ்செண்டல்ல வரும். சரிங்களா? அப்ப அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அதாவது என்டையர் ஃபங்க்ஷன் ரெண்டா பிரிப்பாங்க, மூணா பிரிப்பாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டையர் ஃபங்க்ஷன் மொத்தம் மூணா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஒரு என்டையர் ஃபங்க்ஷன். ரெண்டாவது பாலினாமியல், மூணாவது இந்த டிரான்ஸ்செண்டல். இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இந்த மூணை பத்தி நிறைய क्वेश्चंस வரும். சரிங்களா? மூணா பிரிப்பாங்கன்னு இல்ல, இந்த மூணை பத்தி அதிகமா क्वेश्चन வரும். ஒன்னு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து பாலினாமியல், மூணாவது வந்து என்னன்னா இந்த டிரான்ஸ்செண்டல். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதுல லிமிட் z → infinity f of z = infinity இருந்தா கண்டிப்பா அது பாலினாமியலா தான் இருக்கும்ன்றாங்க. நீங்க ஜெனரலா செக் பண்ணி பாருங்களேன். இப்போ f of z = z ஸ்கொயர் + 7z + 2 ன்னு போடுறேன். அப்ப இதுல லிமிட் z → infinity போட்ட ஆன்சர் என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி தான கிடைக்கும். சோ பாலினாமியலா இருந்தா இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி கிடைக்குது. இவங்க ரிவர்ஸ்லயும் சொல்றாங்க. இன்ஃபினிட்டி கிடைச்சா கண்டிப்பா அது பாலினாமியலா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது a transcendental entire function cannot have a pole at z equal to infinity. So இதோட மீனிங் என்னப்பா? இதோட மீனிங் என்ன? இது இன்னொரு மீனிங்ல சொல்லலாம். நான் மூணு சொன்னேன்ல, ரிமூவல் சிங்குலாரிட்டி, போல், எசென்சியல் சிங்குலாரிட்டி. இப்போ ஏன் அப்ப நான் என்ன சொல்றேன், லிமிட் சரிங்களா z tends to a z minus a f of z. இத தான் சொன்னோம். இதோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஃபைனைட்டா இருந்ததுன்னா அது வந்து ரிமூவபிள், இன்ஃபினிட்டி கிடைச்சதுன்னா அது வந்து என்ன பார்த்தோம், போல். அதே இது எக்ஸிஸ்டே ஆகல அப்படின்னா அது வந்து ஒரு எசென்சியல் சிங்குலாரிட்டி. இதே இது லிமிட் z tends to infinity போடும்போது இங்க இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி போட முடியாது. அதனால என்ன பண்ணா வெறும் f of z எடுத்துக்கிற மாதிரி ஞாபகம். அப்ப இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி வருது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு போல். அதாவது பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு போல். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு போல். அவங்க ரிவர்ஸா மாத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா ஒரு டிரான்ஸ்செண்டல் என்டையர் ஃபங்க்ஷனுக்கு போல், அதாவது இன்ஃபினிட்டி வந்து ஒரு போலா இருக்க முடியாது. இன்ஃபினிட்டி வந்து எப்பயுமே என்னவா தான் இருக்குமா, ஒரு எசென்சியல் சிங்குலாரிட்டியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரு டிரான்ஸ்செண்டல் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்ஃபினிட்டி எப்பயுமே போலா இருக்க முடியாது. அது எப்பயுமே என்னவா தான் இருக்குமா, இன்ஃபினிட்டியா தான், இது எசென்சியல் சிங்குலாரிட்டியா தான் இருக்குமா. சரிங்களா? அடுத்தது லாரன்ஸ் சீரிஸ். லாரன்ஸ் சீரிஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை நம்ம சீரிஸ் ஃபார்மட்ல எழுதிக்க முடியும் அப்படின்றாங்க. ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபார்மட்ல எழுத முடியுமா, சீரிஸ் ஃபார்மட்ல எழுத முடியும். அந்த இதுல ஒரு தப்பு இருக்கு. இது வந்து bn, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வந்து bn. ஓகேவா? அதாவது bn, அதாவது சமேஷன் f of z equal to minus infinity ல இருந்து 1 minus 1 வரைக்கும், அதாவது நெகட்டிவ் டேர்ம்ஸ். அத வந்து bn z minus z naught the whole power n எழுதணும், பிளஸ் summation n equal to 0 to infinity an z minus z naught whole power n அப்படி எழுதணும்.
இப்ப இதுல என்னன்னா இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ் டேர்ம் தான் வச்சிருக்கு பவர்ல. இந்த டேர்ம் வந்து பவர்ல என்னது வச்சிருக்கு? நெகட்டிவ் வச்சிருக்கு. சோ இந்த டேர்முக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த பைல வர டேர்ம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் இருக்கு. என்னன்னா பிரின்சிபல் பார்ட் அதுக்கு பேரு. என்ன பார்ட்? பிரின்சிபல் பார்ட். சரிங்களா? இத வச்சும் நம்ம எசென்சியல் சிங்குலாரிட்டி இதெல்லாம் பிரிப்போம். நான் என்னன்னு சொல்றேன். சரிங்களா? பிரின்சிபல் பார்ட். அப்ப லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல நெகட்டிவ்ல வரக்கூடிய அந்த டேர்ம்ஸ்லாம் மொத்தமா சேர்த்து பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் பார்ட். அதே மாதிரி லாரன்ஸ் சீரிஸ் படிக்கும்போது இது எங்க வேலிட் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. இது எங்க வேலிட் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் 0 இது பேர் என்னன்னா சாரி டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z0 இது. ஏன்னா z0 விட்டுட்டு தான் பார்க்கணும். அதனால இது வந்து டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z0. சரிங்களா? நான் சொன்னா பிரின்சிபல் பார்ட்ன்றது அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. இத வச்சு சிங்குலாரிட்டியை மூணா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. ரிமூவல் சிங்குலாரிட்டினா நோ பிரின்சிபல் பார்ட். போல்னா finite number of terms in the principal part. எசென்சியல்னா infinite number of terms in the principal part. சரிங்களா? பிரின்சிபல் பார்ட்டே இல்ல அப்படின்னா ரிமூவல் சிங்குலாரிட்டி. அதாவது finite number of terms தான் இருக்கு பிரின்சிபல் பார்ட்ல அப்படின்னா போல். infinite number of terms இருக்கு பிரின்சிபல் பார்ட்ல அப்படின்னா அது வந்து எசென்சியல். அதே எப்படி சார் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எக்ஸ்பென்ஷனுக்கு எப்படி சார் மாத்துறது அப்படின்னா நான் அதை வந்து ப்ராப்ளத்துல உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனை எப்படி லாரன்ஸ் சீரிஸ் ஃபார்மட்டுக்கு எழுதி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு ஒரு சம்ல சொல்லிடுறேன். சொல்லிட்டு அப்புறம் நம்ம அதை அந்த பிரின்சிபல் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? அடுத்து ஒரு 3 ரிசல்ட். சரிங்களா? நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. 3 ரிசல்ட் என்னென்ன ரிசல்ட் அப்படின்னா the poles of an analytic function are isolated. அப்ப poles வந்து எப்பவுமே எப்படி தான் இருக்கணுமா? ஐசோலேட்டடா இருக்கணும். அதாவது தள்ளி தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. poles of an analytic function are always isolated. தள்ளி தான் இருக்கணும். அடுத்து limit points of zeros. சரிங்களா? limit points of zeros. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். for example f of z equal to sin z எடுத்துக்கோங்க. அப்போ sin z னா sin z ஓட zeros என்ன அர்த்தம்? sin எப்போ 0 ஆகும்? என்னது n பையா? ஓகே. ஓகே sin எப்போ 0 ஆகும்னா n பை. அப்ப இந்த n பைக்கு நீங்க எண்டன்ஸ் இன்ஃபினிட்டி போடலாம்ல. இது வந்து zeros. இது வந்து என்னது zeros. இந்த zeroஸ்க்கு லிமிட் பாயிண்ட் பாருங்க. அப்ப லிமிட் பாயிண்ட்னா லிமிட் எண்டன்ஸ் இன்ஃபினிட்டி போடுங்க. என்ன கிடைக்குது? இன்ஃபினிட்டி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது இஸ் a isolated essential singularity அப்படின்றாங்க. இன்ஃபினிட்டிங்கிறது என்னது? isolated essential singularity. சோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. limit point of zeros is an isolated essential singularity. அடுத்தது பாருங்க. limit points of poles is non-isolated essential singularity. is a non-isolated essential singularity. அப்ப ஃபங்க்ஷன் இப்படி வெச்சுக்கோங்க. f of z equal to 1 by sin z. அதாவது cosecant z. அப்ப இங்க நீங்க என்ன வரும்? அதே n பை தான் கிடைக்கும். அப்ப அந்த n பை இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது இன்ஃபினிட்டி. இது n பைக்கு வந்து எண்டன்ஸ் இன்ஃபினிட்டி போட்டா ஆன்சர் இன்ஃபினிட்டி. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா இங்க இன்ஃபினிட்டி இஸ் non-isolated essential singularity அப்படின்றாங்க. சரிங்களா? இது ஏன் வருது, எப்படி வருது அப்படி யோசிக்காதீங்க. தனித்தனி ப்ரூஃப் நீங்க ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டா பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் இருந்ததுன்னா ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் இருந்ததுன்னா இஸ் நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? அடுத்தது மீரோமார்பிக் ஃபங்க்ஷன். மீரோமார்பிக் ஃபங்க்ஷன்னா என்ன இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? அது வந்து போல்ஸ் தவிர வேற எந்த சிங்குலாரிட்டியும் இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மீரோமார்பிக். சொல்றது புரியுதா? அதாவது a function which is analytic except at poles அதுக்கு பேர் வந்து மீரோமார்பிக். சரிங்களா? இதெல்லாம் கேட்கலாம். அதுக்கு பேர் வந்து மீரோமார்பிக் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு எடுத்துக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்க சிங்குலாரிட்டி வந்து வெறும் போல் மட்டும்தான், வேற எந்த சிங்குலாரிட்டியும் இல்ல, ரிமூவும் இல்ல, அதுல வந்து எசென்சியல் இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மீரோமார்பிக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை வச்சு ரிசல்ட் இருக்கு நமக்கு.
ரேஷனல் ஃபங்க்ஷன்லாம் மீரோமார்பிக்னு சொல்லிருக்காங்க. ஏன் சொல்லுங்க? ரேஷனல் ஃபங்க்ஷன்லாம் மீரோமார்பிக்ன்றாங்க. ஏன்? ஏன்? ரேஷனல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே மேம். அது வந்து நம்ம வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன்ல கீழ இருக்க பாலினாமியல் வரக்கூடாதுன்றதுக்காக பொதுவா ரேஷனல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? மேல ஒரு பாலினாமியல் கீழ ஒரு பாலினாமியல் தானே? எஸ் சார். அப்ப இது எப்ப அனாலிட்டிக்கா இருக்காது? இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். இது எப்ப அனாலிட்டிக்கா இருக்காதுன்னு எனக்கு சொல்லுங்க. அனாலிட்டிக்கா இருக்காதுன்னா நான் என்ன சொன்னேன்? ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் ஆகாம இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நாட் ஈக்குவல் Z பிளஸ் ஐ மைனஸ் ஐ. Z equal to plus or minus I. அப்ப அதுதான் இங்க சிங்குலர் பாயிண்ட். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ரெண்டு சிங்குலர் பாயிண்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க சிங்குலர் பாயிண்ட் என்ன சொல்றீங்க? Z equal to plus or minus I ன்னு சொல்றீங்க. சரி, அப்ப நான் பாக்குறேன் லிமிட் Z tends to I, Z minus I, f of Z. இதோட வேல்யூ என்ன வருது பாப்போமா? லிமிட் Z tends to I, Z minus I, f of Z வந்து Z, இத வந்து Z minus I Z plus I பிரிச்சுக்கலாமா? இப்ப ரெண்டு இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப அப்ளை பண்ணுங்க I by I plus I. அப்ப 1 by 2 which is not equal to 0. சரிங்களா? ஒரே நிமிஷம். மாத்தி சொல்லிட்டேன் சாரி. இந்த இடத்துல இது வரக்கூடாது. இது வரக்கூடாது. அதாவது லிமிட் f of z மட்டும் பார்த்தாலே போதும். நான் மேல எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிருந்தேன்னா லிமிட் மேலே அப்படியே எழுதணும். இப்போ ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா அது வந்து f of z minus a வரக்கூடாது. வெறுமனே அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ, அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. சரியா? சரி. அப்ப இதுல அப்ளை பண்ணுங்க லிமிட் z tends to I, z by z square plus 1. அப்ப மேல I, கீழ I squareன்றது minus 1 plus 1. அப்ப I by 0. I by 0 என்னது? இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி வந்துச்சா? அப்ப இது போல். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? மைனஸ் I. அப்ப அதுக்கு வேல்யூ செக் பண்ணுங்க. லிமிட் z tends to minus I, z by z square plus 1. அப்ப இதுக்கும் I அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? மேல வந்து minus I, கீழ வந்து I square வந்து minus 1 plus 1. அகைன் இது என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்டி ஆகுது. அப்ப இது ரெண்டுமே இன்ஃபினிட்டி ஆனா இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? போல். அப்ப மொத்தமே நமக்கு இருந்தது ரெண்டு சிங்குலாரிட்டி. அந்த ரெண்டு சிங்குலாரிட்டி என்னவா இருக்கு? போலா தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இடத்துல அனாலிட்டிக்கா இல்ல, அந்த ரெண்டுமே போலா இருக்குது. அதனால இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? மீரோமார்பிக் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? புரியலையா? இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். அதாவது நம்ம எப்பயும் பார்க்குற z ஸ்கொயர் மைனஸ் 1 கூட பார்ப்போம். அப்ப z ஸ்கொயர் மைனஸ் 1 equal to 0. பொதுவாகவே நம்ம இந்த அனாலிசிஸ் செக் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எங்க டிபெண்ட் ஆகுதுன்னு பார்த்தாலே மேக்ஸிமம் ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப z equal to plus or minus 1. சரிங்களா? z equal to plus or minus 1. அப்ப இங்க சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து +1 and -1 are the singular points. Are the singular points. Are the singular points of f of z. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன டைப் அப்படி பார்க்கிறதுக்கு லிமிட் z tends to a f of z இதோட வேல்யூ பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் 1 க்கு செக் பண்ண போறேன். அப்ப 1 க்கு செக் பண்ணா லிமிட் z tends to 1
z by z ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 1 அப்ளை பண்ணுங்க 1. சரிங்களா? 1 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ கீழே வந்து 1 by 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி வந்ததுனால z ஈக்குவல் டு 1 இஸ் த போல். இஸ் த போல். சரிங்களா? அதே அடுத்தது லிமிட் z tends to minus 1 f of z equal to limit z tends to minus 1 z by z square minus 1. அப்போ minus 1 by 1 minus 1 minus 1 by 0 is equal to infinity. அதனால z equal to minus 1 is the pole. ஏன்னா infinity வந்தா நம்ம போல்னு சொல்லியிருக்கோம். அப்ப the only singularities of this function is 1 and minus 1 and both are poles. அப்ப மீரோமார்பிக்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி வந்து போல் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்க கூடாது. அப்ப இது கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா? இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க ரெண்டே இருக்க சிங்குலாரிட்டி ரெண்டே. அது ரெண்டுமே போலா இருக்கு. அதனால f of z is மீரோமார்பிக். புரியுதா? இப்ப புரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே. ஓகே. சரி, இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். அது மீரோமார்பிக் தான் சொல்லுங்க. சரிங்களா? சரி, இதுல சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னென்ன? சிங்குலர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? z denominator equal to 0 போட்டா கண்டுபிடிக்கணும் சார். அதான் அப்படிதான் ஆரம்பம் பொதுவா. சரிங்களா? சரி, அடுத்து z equal to n pi. வெரி குட். z equal to n pi. இப்போ இந்த z equal to n pi வந்து என்னென்னவா இருக்கலாம்? ரிமூவபிளா இருக்கலாம், வேற என்னவா இருக்கலாம்? போலா இருக்கலாம், இல்லனா எசென்ஷியல். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மூணுல எதுன்னு? என்ன ஃபார்முலா? -1 power n ன்னு எடுக்கலாமா சார்? இல்ல மேம், இந்த மூணுக்கும் நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஒரு லிமிட் வேல்யூ சொல்லுங்க. அதான் லிமிட். ஃபைனைட் வேல்யூ வந்தா ரிமூவபிள். அதான் முதல்ல என்னது? லிமிட் z tends to a f of z. இதோட வேல்யூ வந்து ஃபைனைட்டா இருந்தா ரிமூவபிள், இன்ஃபினிட்டியா இருந்தா போல், does not exist. எசென்ஷியல். சோ அப்ப இதுல எது வருதுன்னு பார்க்கணும். இப்போ இதுல எல்லாம் n பையா இருக்கா? அதுல ஃபர்ஸ்ட் அப்ப n பைனா n belongs to z. சரிங்களா? n belongs to z ன்றது இன்டிஜர்ங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்றேன்? இன்டிஜர்ஸ். அப்ப நான் 0 எடுத்துக்கிறேன். அப்ப முதல்ல 0 க்கு செக் பண்ணுவோமா என்னவா இருக்குன்னு? சரிங்களா? அப்ப லிமிட் z tends to 0 f of z. அப்ப லிமிட் z tends to 0. சரிங்களா? z by sin z. ஆன்சர் எப்படி வரும்? என்ன வரும் சொல்லுங்க? 0 by 0. 0 sir. 0 by 0 வரும். இல்ல 1 by cos z போட்டுக்கலாம் சார். 1 by cos z. சரி. இப்ப லிமிட் z tends to 0. மேடம் என்ன சொல்றாங்கன்னா எல்ஹாஸ்பிடல் ரூல்ஸ் பண்ண சொல்றாங்க. கரெக்ட்டா மேம்? எஸ் சார், எஸ் சார். இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வருது? 1 by cos 0. cos 0 எவ்வளவு? 1. அப்ப இது என்னது? ஃபைனைட் வேல்யூ. ஃபைனைட் வேல்யூ என்ன சிங்குலாரிட்டி? என்ன டைப்? ரிமூவபிள். அப்ப z equal to 0 is a removable singularity. சரிங்களா? அடுத்தது
வேற இப்போ z = n பைங்கிறது அப்ளை பண்ணுவோமா, அதாவது பைங்கிறது அப்ளை பண்ணுவோமா. ஸோ பை அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், லிமிட் z → π f of z. அப்போ லிமிட் z → π z by sin z. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் சொல்லுங்க. -1 வரும் சார். இல்ல மேம், நீங்க வந்து மேல வந்து பை போடுவீங்க, கீழே வந்து sin 0 போடுவீங்க, sin பை போடுவீங்க. மேல இருக்கிறது வந்து நம்பர், கீழே இருக்கிறது வந்து 0. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி கிடைச்சா இது என்னது, போல். அப்ப இஸ் a போல். இப்போ என்னோட ஒரு क्वेश्चन, நீங்க யாரு ஓரளவு கெஸ் பண்றீங்க பாப்போம், அதாவது கெஸ் பண்ண முடியலன்னு பாப்போம். 0வும் பையும் தான் போட்டோம், 0க்கு ரிமூவல் வந்திருக்கு, ஆனா பைக்கு போல் வந்திருக்கு. ஏன்? ஜீரோக்கு ரிமூவல், பைக்கு போல். ஏன், அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது? அப்ப ஜீரோ இங்க என்ன பண்ணுது? ஏன் ஜீரோக்கு மட்டும் ரிமூவல் ஆயிடுச்சு, பைக்கு அதெல்லாம் ஆக முடியல? சரி, நான் இப்ப இந்த क्वेश्चन அப்படியே இருக்கட்டும். இல்ல இது மீரோ மார்க்கா இல்லையா நம்ம இன்னும் செக் பண்ணல. என்னப்பா, சரி இது முதல்ல மீரோ மார்க்கா, இந்த f of zங்கிறது மீரோ மார்க்கா இல்லையா? இல்ல சார், அது சிங்குலாரிட்டி போல் மட்டும் வந்தாலே சரி, ரிமூவல் வந்திருக்குல்ல, அதனால ஓகே 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 ஓகே. அப்ப அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது போல் மட்டும் தான் வரணும், பட் ஆனா ஒரு ரிமூவல் வந்துருச்சு, அதனால நாட் மீரோ மார்க்கிங்ன்றாங்க. சரிங்களா? அப்ப f of z நாட் மீரோ மார்க்கிங். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் இன்னும் ஒரு क्वेश्चन கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த क्वेश्चन எடுத்துக்கோங்க. இதுல சிங்குலர் பாயிண்ட்ஸ் எதுப்பா? z = n π தானே? சரியா? z = n π. சரியா? இதுல z = 0 செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். மேல என்ன வரும், 0 - π வருமா, கீழே என்ன வரும், 0 வருமா. அப்ப -π / 0. அப்ப ஆன்சர் என்னது, இன்ஃபினிட்டி. அப்ப z = 0 இஸ் a போல். போல் கரெக்டா? அடுத்தது z = π. லிமிட் z → π f of z is equal to limit z → π. பேசலனா மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. sin z is equal to, இப்போ அப்ளை பண்ணுங்க, π - π divided by 1 sin π. அப்ப மேலேயும் 0 கீழேயும் 0. அப்ப என்ன ஆயிருச்சு, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா. அப்ப மேல இருக்கிற z போட்டு பண்ணா ஆன்சர் 1, கீழ இருக்கிற z போட்டு பண்ணா cos z. அப்ப 1 cos π. அப்ப 1 -1 which is equal to -1. அப்ப z = πங்கிறது என்னது, ரிமூவல். z ரிமூவல். சரி, இப்போ போன क्वेश्चन இந்த क्वेश्चन கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? போன क्वेश्चनோட ஆன்சர் நான் பக்கத்துல எழுதுறேன் பிராக்கெட் சைடு. z = 0 என்ன கிடைச்சது, z ரிமூவல் கிடைச்சதா, z = π என்ன கிடைச்சது, போல் கிடைச்சதா. அங்க क्वेश्चन என்ன, z divided by sin z. இப்போ என்ன விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியுது? சைனோட ரேஞ்சஸ் இல்ல, சரி ரெண்டு ஃபங்க்ஷன்ல எது சேஞ்ச் ஆயிருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க, z - π. அது என்ன மீனிங், அது என்ன மீனிங், அது வந்து சப்ட்ராக்ட்ல அது என்ன மீனிங், அதாவது அது என்ன சொல்ல வராங்க,
சரி z = 0ங்கிறது மேல என்ன பண்ணுது முதல் ஃபங்க்ஷன்ல, இரண்டாவது ஃபங்க்ஷன்ல z = πங்கிறது மேல என்ன பண்ணுது? அதாவது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன்னாலே நம்ம மேல p of z ன்னு எழுதுவோம், கீழ q of z ன்னு எழுதுவோம். சார் ஒரே ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் சார் 0. என்னங்க சார், அது என்னவா இருக்கு? அந்த ஃபங்க்ஷனோட 0வா இருக்கு. அதாவது முதல் எக்ஸாம்பிள்ல 0 இருக்குல்ல, z = 0 இருக்குல்ல, அது வந்து மேல 0வா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு z = 0ங்கிறது மேல 0வா இருக்கு. 0னா படிச்சோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? 0 ரூட் கூட நம்ம வச்சுக்கலாம், ஜெனரலா ரூட்டா இருக்கு. அதே நேரத்துல அது கீழேயும் வருது. அப்ப ரெண்டும் அடிபட்டு போய் அது ரிமூவலா மாறிடுது. ரெண்டாவதுல பாருங்க, அதே மாதிரி மேல இதுல வந்து பைங்கிறது √0, அதே மாதிரி இங்க பைங்கிறது வந்து என்னது, ஒரு போல். அதாவது இங்க கீழே ஒரு 0. சோ இந்த ரெண்டு 0வும் அடியானதுனால அது வந்து ஒரு ரிமூவல் சிங்குலாரிட்டியா மாறிடுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது மாதிரி அதாவது f of z = z / sin z. சரிங்களா? மேலையும் பார்க்கணும், கீழையும் பார்க்கணும். இப்ப இதுல ஜீரோஸ், அதாவது z = 0 போட்டா ஆன்சர் என்ன கிடைக்கும்? z = 0 மட்டும் கிடைக்கும். இதுல வந்து sin z = 0 போட்டா என்ன கிடைக்கும்? z = n π கிடைக்கும். அப்ப n π என்ன அர்த்தம்? உங்களுக்கு 0 இருக்கலாம், π இருக்கலாம், 2π இருக்கலாம், இந்த சைடு போயிட்டே இருக்கலாம், இந்த சைடு -π இருக்கலாம், -2π இருக்கலாம், போயிட்டே இருக்கலாமா? இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கா? அப்ப இது வந்து ரிமூவல் ஆயிடும். மீதி இருக்க எல்லாமே போலாம் ஆயிடும். சரிங்களா? இப்போ சப்போஸ் क्वेश्चन இப்படி கொடுக்கிறேன். இப்ப மேல ஜீரோஸ் என்னென்ன? ஜீரோஸ்ன்றது 0வும் பையும். 0 போட்டா 0 வரும், பை போட்டா 0 வரும். கீழே என்ன போட்டாலும் 0 வரும் கீழே. அதே மாதிரி தான் என்னது, 0 π 2π இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்க -π -2π இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த சம்ம நீங்க எடுத்து செய்யும்போது 0 π ரெண்டுமே ரிமூவலா இருக்கும். ஏன் ரிமூவல்னா அந்த சிங்குலாரிட்டி ரிமூவ் ஆயிரும். எப்படி ரிமூவ் ஆயிரும்னா மேல இருக்க 0 கீழ இருக்க 0 அடியாற மாதிரி, மேல இருக்க பையும் கீழ இருக்க பையும் அடியாற மாதிரி அடியாயிரும். அப்ப ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே போலா இருக்கும். புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? ஓகே 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 சரி, அப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு அது என்ன. ஓகேவா? அப்ப கீழே இருக்கிறத மட்டும் அதாவது இது வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். சரியா? மேல இருக்கிறது கீழே இருக்கிறத வச்சு வச்சு பார்த்து முடிச்சிடலாம் ஈஸியா. ரைட். இப்ப f of z = 1/sin z. மீரோ மார்க்கா இல்லையா? செஞ்சிருக்கீங்களா இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் செஞ்சது தானே? இல்ல மீரோ மார்க்கிட்டா என்ன பண்ணணும்? முதல்ல சிங்குலாரிட்டி கண்டுபிடிக்கணும். இதுக்கு சிங்குலாரிட்டி என்னது? கீழ இருக்கிறது ஈக்குவல் டு 0 போடணும். n π வரும். ஆமா, 0 போட்டா n π ன்னு வரப்போகுது. z = 0 போட்டா z = n π ன்னு வரப்போகுது. அப்புறம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இதுக்கு ஒவ்வொரு லிமிட் செக் பண்ணணும். லிமிட் செக் பண்ணா மேல ஏதாவது இருக்கா கேன்சல் ஆகிறதுக்கு? எதுவுமே இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போலா தான் வரும். வேணா செக் பண்ணி பாருங்க. லிமிட் z → 0 f of z. சரிங்களா? லிமிட் z → 0 1/sin z. சார் இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப sin 0 அப்ப இன்ஃபினிட்டி வருது. சரிங்களா? அதனால போல். அதே மாதிரி அடுத்து லிமிட் z → π f of z. இதோட வேல்யூ பார்க்குறோம். லிமிட் z → 0 1/sin
sin z is equal to limit z tends to pi, z tends to pi 1 by sin pi. அப்ப again 1 by 0 infinity. இப்ப என்ன ஆகுது, எல்லா சிங்குலாரிட்டியுமே என்னது, எல்லா சிங்குலாரிட்டியுமே என்னவா தான் இருக்கு, போலா தான் இருக்கு. அதனால f of z is மியோமார்பிக். புரியுதா உங்களுக்கு? சார் இதுல z0 நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? லிமிட் z tends to 0. ஆக்சுவலி n பை தானே. ஆமா, n பை என்ன என்னது நமக்கு? பாசிட்டிவ் இன்டிஜரா சார்? மேம் அதுல மேம் பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லை, இது இன்டிஜர். அதாவது சைனுக்கு வந்து சைன் கர்வ் நீங்க பாருங்க. சைன் கர்வ் நம்ம எப்படி வரைவோம், இப்படி வரைவோம் ஞாபகம்? ஆமா சார். இதுல வந்து எப்பலாம் அது எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே ஓகே. அதனால n பைன்னு சொல்லும்போது நாம என்ன படிப்போம் அப்படின்னா n belongs to an integer படிப்போம் பொதுவா. அது z போடுவோம். இப்போ z போட்டா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிரச்சனை வரதுனால நான் z ன்னு போடுறதுக்கு யோசிக்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார், புரியுது சார். ஓகே ஓகே. சோ அதனால நம்ம இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மியோமார்பிக். இந்த ஃபங்க்ஷன் ஒரு மியோமார்பிக். ஓகேவா? என்ன இருக்கு? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.